ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை நேர்ல மீட் பண்ணணும்ட்டு எத்தனையோ நாளா நாங்க கேமரா எடுக்கிறோம், உட்கார்றோம். ஏதாவது ஒரு இடையூறு, கேமரா எடுப்போம், உட்காருவோம், யாராவது வந்து நிற்பாங்க. ஸோ இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நேரடியா பேசுறதுக்காக. நான் ஒரு எழுத்தாளர். என் பேரு கலைவாணி சொக்குலிங்கம். உங்களில் எத்தனை பேருக்கு என்னை தெரியும்னு தெரியல. நான் கொஞ்சம் ஒரு 110 கதைகள் எழுதியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால கோயம்புத்தூர்ல இருந்து என் தங்கச்சி ஒர்க் பண்ற ஒரு கல்லூரியில, ஒரு விமென்ஸ் காலேஜ்ல இருந்து என்ன இந்த ஃப்ரெஷர்ஸ் டேன்னு சொல்றாங்கல்ல, புதுசா வர்ற மாணவிகளை வரவேற்கிற நாள், அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வில்லேஜ்ல தான் நாங்க இருக்கிறோம். எங்க ஊரு போடுக்குதா, எங்க தண்ணி இனிக்குதா, சுத்தி வரும் காத்துல சுத்தையில நடக்குதா, முட்டை கோழி பிடிக்கவா, முறைப்படி சமைக்கவா, எலும்புக கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா, கம்மஞ்சோறு. அதனால என் பேரு எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குமான்னு தெரியல. ஆனா நான் வந்து ஒரு சிட்டில ஒரு காலேஜ்ல போய் பேசுறேன், ஸ்பீச் கொடுக்கணும், வெல்கம் பண்ணணுங்கும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நர்வஸ்ன்றதை விட ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, அப்ப நம்ம ஸ்டேஜ்ல ஏற போறோம் அப்படின்னு. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் என்ன கூப்பிட்டுருக்காங்க, காமராஜர் பிறந்த நாளுக்கு, அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிருக்கேன். கல்லூரிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். என் தங்கச்சி ஃபோன் பண்ணி, கலை இப்படி எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டேக்கு ஃப்ரெஷர் டேக்கு கூப்பிட்டுருக்காங்க, எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க, ஒரு லேடி செலிப்ரிட்டி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் உன் பேரை சொல்லியிருக்கிறேன், வர்றியான்னு கேட்டா. எனக்கு என்ன சொல்றது, மறுக்கிறதுக்கு ஒரு துளி கூட மனசு இல்லை. உண்மை அதுதான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு எப்போவாது கிடைக்கிற வாய்ப்பு தானே. ஆனால் அதுக்கு நம்ம வீட்டுக்காரர் சரின்னு சொல்லணுமேனு என் தங்கச்சிக்கிட்ட நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் கேட்டு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்திருக்கிற ஃபோன் கால் இது. கூப்பிடும்போது நான் கட்டக பூக்கள்னு ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருந்தேன். பட்டாசு தொழிற்சாலை, சிவகாசி விருதுநகர் பக்கம் பட்டாசு தொழிற்சாலை இல்லையா, அந்த தொழிலாளர்களை பற்றின கதை அது. ஒரு முக்கியமான ஒரு நாவலை வந்து நான் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறேன். ஒரு 4 எழுதுனா கதை முடியும். ஆனா அவ என்ன சொல்லிட்டான்னா, எப்படி நீ வந்து உன்னை எழுத்தாளர்னு சொல்லியிருக்கேன், நீ வந்து பேசணும், எல்லாருக்கும் நல்லா எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி பேசணும், கூடவே எனக்கு ஒரு கவிதையும் கண்டிப்பா நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னான். மேடையில் இருக்கிற கற்றவங்களுக்கும் பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்த ஆசிரியர்களுக்கும் அந்த பாடங்களை கவனமாய் கண்ணும் கருத்துமாய் படிக்க வந்த இளம் தவிர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அதுக்கு ரெடி பண்ணா என்னுடைய நாவல்ல இருந்து நான் வெளியில வந்துருவேன். எனக்கு சுத்தமா மறந்துடும். நாவல்ல இருந்து நான் வந்துட்டு எங்கேயாவது ஊருக்கோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டு வந்தேன்னா திருப்பி நாவலை படிப்பேன். ஹீரோ பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, எதுல விட்டோம் எல்லாத்தையும் படிக்கணும். ஆனா இதை முடிச்சிடணும், ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போன நாவல். அப்ப இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி அதை வச்சுட்டு ராத்திரி எழுதுறேன், காலையில எழுதுறேன், ஈவினிங் எழுதுறேன். எழுதி 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 10ஆம் தேதி முடிச்சாச்சு. 12ஆம் தேதி ஃபங்க்ஷன், 11ஆம் தேதி கிளம்பணும்னா அந்த 1 டேல நான் எல்லாம் முடிவு பண்ணேன், என்ன பேசணும், கவிதை எழுதணும் எல்லாம். இதுல பஸ் வேற நமக்கு ஒத்துக்காதா, கொஞ்சம் பயம் வேற, ஐயோ வாமிட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, தனியா வேற போறோம்ட்டு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஒயிட் பேப்பரும் ஒரு பெண்ணு மட்டும் எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு ஒரு கிளம்பியாச்சு. பஸ் ஏறியாச்சு. 6 மணிக்கு கோயம்புத்தூர் கிட்ட போயாச்சு. காலையில 6 மணிக்கு நல்லா பளபளன்னு விடிய ஆரம்பிச்சிட்டு, இப்போ வெயில் நேரம் இல்லையா, 6 மணிக்கு சிங்காநல்லூர்ல வந்து கொஞ்சம் பேசஞ்சர் இறங்குறாங்க. எழுந்து பார்த்துட்டு ஓகே அப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண உடனே இப்படி சிங்காநல்லூர் வந்துட்டேன்டா அப்படின்னு. சரி இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல என் பையன் வந்து நிற்பான்னு சொன்னா. அது மாதிரி 6:25க்குலாம் நான் போய் இறங்கும் போது எங்கள் தங்கச்சி பையன் வந்து நின்னா. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பையன், அதனால அவன் 2 வீலர்லேயே போயிட்டோம். தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது 7 மணி ஆயிடுச்சு. காலையில நேரத்துக்கு அந்த கிளைமேட்டுக்கும் அந்த தங்கச்சி வீட்டு பக்கத்துல நல்ல மலை முகடுலாம் தெரியும். அதுல வந்து பச்சை பசேன்னு நல்ல மர செடியெல்லாம் இருக்குமா, ரொம்ப அருமையான வியூ. உடனே கேமராவை எடுத்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு.
வந்துட்டு அதுல கொஞ்ச நேரம் அப்படியே தங்கச்சி கூட பேசிக்கிட்டே மத்தியானம் வரைக்கும் நேரத்தை கருதியாச்சு. இன்னும் நான் கொண்டு போய் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ஒன்றும் கவிதையெல்லாம் ரெடி பண்ணல. பார்த்தோன்னே பேசிக்கிட்டே இருந்தாச்சு. சொல்றா, கவிதை எழுதிட்டியா, என்னென்ன பேசணும் முடிவு பண்ணிட்டியா? இன்னைக்கு பண்ணிடலாம், ஏன்னா மறுநாள் காலையில ஃபங்க்ஷன். ஓகே சொல்லி மத்தியானம் வரைக்கும் அங்கே பேசியாச்சு. அப்புறமா சின்ன அக்கா, எங்க சின்ன அக்கா வந்து இன்னொரு ஏரியால இருக்கா. அவங்க வீட்டுல இருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற காலேஜ் பக்கம், அதனால அங்க போய் விட்டுட்டு அக்கா பையன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தானா. ஸோ ஈவினிங் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அங்க கொஞ்ச நேரம் அக்கா கூட பேசி 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 அக்கா பசங்க கூட எல்லாம் பேசிட்டு நைட் ஆயிடுச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கவிதை எழுதணும், நாளைக்கு என்னென்ன பேசணும்னு முடிவு பண்ணணும். ஸோ எல்லாரும் படுத்த பிறகு நான் அங்கிருந்து கொண்டுட்டு போனல அந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்தேன். ஒரு 10 மினிட்ஸ் சரி நமக்கு தோன்றதை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம் இல்லையா, அதனால எதுவும் ரொம்ப ஓவராகவும் பேசக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப நேரம் பேசினா என்னடா இது ஃபர்ஸ்ட் டே இப்படி போட்டு கழுத்து இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்கல்ல. நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து நமக்கு இன்னொரு அம்மா அப்பா. நமக்கு வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி இந்த காலேஜுக்கு வந்த பிறகு நீங்க இந்த பேராசிரியர்களுக்கெல்லாம் நீங்க பிள்ளைங்க, குழந்தைங்க தான். அப்படிதான் இந்த உங்க உமா அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க குழந்தைங்க வந்திருக்காங்க, எங்க குழந்தைங்க படிக்கிறாங்க, இத்தனை குழந்தைங்க இருக்காங்க. அதனால சும்மா சிம்பிளா சின்ன 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 டிப்ஸ் எழுதியாச்சு, கவிதை எழுதியாச்சு, எழுதிட்டு படுத்தாச்சு. இப்போதான் டென்ஷன் ஆரம்பிக்குது. நாளைக்கு எப்படி பேசுவோம், எவ்வளவு பேர் வருவாங்க, கொஞ்சம் பயந்து டென்ஷன்ல சரியா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்தாச்சு, கிளம்பியாச்சு. அக்கா பையன் ஷார்ப்பாக கொண்டு போய் 9:30க்கு கிளம்பி கொண்டு போய் 10 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் 10 மணிக்கு முன்னாடியே போய் இறங்கியாச்சு. நான் வந்து சாதாரணமாக ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டு போனேன். அது பெரிய காலேஜ், ஃபுல்லாக மரங்களும் பில்டிங்குமா இருக்கு. நான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்னேன். அப்புறம் பார்த்தா எல்லாரும் வராங்க, வாங்க வாங்க மேடம், வாங்க மேடம் அப்படின்னு எல்லாரும் பக்கத்தில் நின்று உமா மேம் அக்காவா நீங்க, உமா மேம் அக்காவா நீங்கன்ட்டு ரொம்ப கை கொடுத்தாங்க, பேசினாங்க. ஜாலியாக ஒரு 1/2 மணி நேரம் கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்ல குறை வச்சாங்க. அந்த பிரின்சிபல் மேமும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதாவது எனக்கு எந்த டென்ஷனும் எந்த பயமும் இல்லாம அவங்க நார்மலா பேசினதுலயே நான் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள ஒருத்தியா அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டீ பிரேக்ல வந்து முக்கியமானதெல்லாம் டிப்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. நான் எதிர்பார்க்காத அது ஒரு மரியாதையான பயணம்னு கூட அதை சொல்லுவேன். இங்க இருந்து அடுத்த பில்டிங்ல தான் ஆடிட்டோரியம். என்னை கூட்டிட்டு போறாங்க. என்னை பார்த்து அவங்க கல்யாண வீட்டுல வரவேற்ற மாதிரி கற்கண்டு கொடுத்து, ஃப்ளவர்ஸ் கொடுத்து, பன்னீர் தூவி அந்த பசங்க வரவேற்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் தான் சீஃப் கெஸ்ட், வேற யாரும் வரல. அங்க வேலை செய்யற மேம்ஸ் எல்லாரும் என்னை பார்த்த உடனே உட்காந்துருந்த ஸ்டூடெண்ட், அங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, ஏற்கனவே அங்கே படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆடிட்டோரியத்தில் கூடியிருக்காங்க. என்னை பார்த்த உடனே எல்லாரும் எழுந்து நின்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நம்ம டென்ஷனை மறைக்கிறதுக்காக அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறேன். கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் தான். ஸ்டேஜில் ஏறி உட்காந்துட்டோம். பக்கத்தில் மேம்லாம் இருக்காங்க. வாட்டர் பாட்டில், பூங்கத்து எல்லாம் வச்சுருக்கு டேபிளில். பக்கத்துலேயே ஷீல்டு வச்சுருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு அங்கே உள்ள பசங்கள்லாம் வெல்கம் பண்ணாங்க. நான் எழுத்தாளர்ன்றதை எல்லாருக்கும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஷீல்டு கொடுத்தாங்க. சந்தோஷமாக வாங்கிக்கிட்டேன். நம்ம அநேகமாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட என்ன சொல்லுவோம், நல்லா படிங்கம்மா, இது படிக்கிற ஸ்டேஜ், இந்த நேரத்தில் நல்லா படிங்க, கவனத்தை சிதற விடாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருங்கன்னு நார்மல் ஸ்பீச் தான். அது எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது போல். அது நாங்கள் கீழே இறங்கி வந்த பிறகு சொன்னாங்க. அப்புறமா ஒரு கவிதையும் சொன்னேன். ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கேன் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வர வழியில சின்னதாக ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கேன். கல்லூரி என்ற நந்தவனத்திற்கு புதிதாய் பூத்து குலுங்க வந்த இளம் பூக்களை வருக வருக. இங்குள்ள மலர்களோடு நீங்களும் ஒன்றாய் மலர்ந்து மனம் வீசுங்கள். புன்னகையோடு நட்பை மலரச் செய்யுங்கள். இந்த நந்தவனத்திற்குள் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகளாய் வலம் வாருங்கள். உங்கள் கல்வி பயணத்தை இனிதே தொடங்குங்கள். பெற்றவர்களையும் பாடம் கற்றுத்தரும் ஆசிரியர்களையும் மதியுங்கள். அவர்கள் கூறும் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். இது அறிவுரை அல்ல, உங்கள் வாழ்க்கை பாதையை சீராக்கும் அக்கறை உரை. குழந்தைகளே, நீங்கள் பூக்களாய் பட்டாம்பூச்சிகளாய் துள்ளி தெரிந்தாலும் மாய வலையில் சிக்கிக்கொள்ளும் மானாக இல்லாமல் என்றுமே எதிர்த்து நின்று கர்ஜிக்கும் சிங்க பெண்களாகவே வாடுங்கள். சிங்க பெண்களாகவே
கவிதைக்கு எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அப்புறமா எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேசிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். ஆனால் எனக்கு மனசை ரொம்ப நிறைவாக்கின, மனசுக்கு இனிமையான ஒரு பயணம், ஒரு மேடை. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நான் இதை உங்ககிட்ட பேசுகிறேன். போர் அடிச்சுன்னு தான் மன்னிச்சுக்கிங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டே திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வர்ற வழியில் இப்போ வந்து உடம்புக்கு எதுவும் பண்ணலை, எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் இல்லைல்ல, அதனால் ஃப்ரீயாக வர்ற வழியில் என் பொண்ணு சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக வீடியோஸ் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஊரில் யாருக்கும் தெரியாத மாதிரி அமைதியாக அப்படி இருந்த இடத்துல என்ன ஒரு ஸ்டேஜில் ஏற்றணுன்ட்டு என் தங்கச்சி ஆசைப்பட்டா இல்லையா, அவளோட ஆசையாலையும் முயற்சியாலையும் தான் நான் ஸ்டேஜில் ஏறினேன். அந்த கலைவாணி சொக்கலிங்கத்தை அங்கே உள்ள எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தின பெருமை என் தங்கச்சிக்கு தான் சேரும். உங்களுக்கு தெரியும், என் தங்கச்சி உமா, என்னோட எல்லா நாவல்கள்லையும் இந்த உமான்ற பேர் வர்றது உங்களுக்கு தெரியும். அவள் என் தங்கச்சி மட்டும் இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு எல்லாமே அவள். சின்ன வயசுல இருந்து. அதனால என்னுடைய நாவல்களில் எல்லா நாவல்களும் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு அந்த உமான்ற பேரை கொடுத்துருவேன். அந்த உமாவுக்கு ரொம்ப நன்றி. இதை எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாம் இன்னொரு முறை ஒரு நல்ல இனிமையான சந்திப்பில் இல்லை ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸில் எதில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.